ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 42:1. அன்புக்குரியவர்களே, கடவுளை தெரிந்து கொண்டு அவரை குறித்து மற்றவர்களுக்கு போதித்து அவரை துதித்து பாடிக்கொண்டு வாழ்ந்தாலும் கடைசி வரையிலும் கடவுளை தனது வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை வெளிப்படுத்தி நன்மை செய்யாமல், எளியவர்களுக்கு இறங்காமல், அவருடைய ஆளுமையை அனுபவிக்காமல் கடந்து போகிற வாழ்க்கைதான் மனித வாழ்வு. தாவீது தனது வாழ்க்கையில் கடவுளோடு இணைந்து நிலைத்து தேவ பிரசன்னத்தால் நிறைந்து ஆண்டவரது ஆளுகையை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஆத்தும வாஞ்சியை வெளிப்படுத்துகிறார். காட்டில் அலைந்து திரிந்து தனது மேய்ச்சலை தேடி திரியுமான் வெயிலில் காய்ந்து உலர்ந்த பொருட்களை உண்ணும். சில நேரங்களில் கற்களும் முட்களும் நிறைந்த புதருக்குள் சென்று மேயும். கொடிய மிருகங்கள் தன்னை உணவாக்கிக் கொள்ள எங்கு மறைந்திருக்கும் என்றும் அதற்கு தெரிவதில்லை. தாகம் தீர்க்க நீரோடைகளை தேடி தேடி அலையும். அதுபோல பயமும் ஏமாற்றமும் விரக்தியும் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் கடவுளை வாஞ்சியோடு முழு உள்ளத்தோடு தேடுகிறவர்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர்களது கண்ணீரை துடைக்கிறார். வாழ்க்கையின் துணையாய் இருக்கிறார். இயேசுவை வாஞ்சியோடு தேடுவோம். அவரை நம்ம வாழ்வின் தலைவராக, இரட்சகராக, மீட்பராக, சகாயராக ஏற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, 70 வயதை தாண்டின ஒவ்வொரு முதியவர்களும் கனியுள்ளவர்களாக வசுமையும் செழிப்புமான வாழ்க்கை வாழ உங்கள் கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை சார்ந்து உலக மேன்மையை நாடி உலக சிற்றின்பங்களை திளைத்து சமாதானம் இழந்து தவிக்கிற உம்மை விட்டு தூரம் போன உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து உங்க சமாதானத்தால் நிறைத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், தீயவர்கள், கொடியவர்கள், கல் நெஞ்சக்காரர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சுகவீனமாய் மற்றும் சரீர பிரச்சனைகளோடு வாழுகிற மக்களை கர்த்தருடைய குணமாக்கும் கரம் சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், உலக இச்சைகள், கண்ணின் காட்சிகள், தீய பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், இரட்சகரை சேவிக்கவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உங்க பாதுகாப்பையும் ஆலோசனையும் பெற்று வளமான தேசத்தை உருவாக்கவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளர்ந்து பெருக, மக்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய, சத்தியத்தை அறியும் அறிவில் வளர ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிக நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.